ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு மிக மிக முக்கியமான கிரேஸ் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து ரூபாய் 2500 சம்பந்தமாக மிக மிக முக்கிய அறிவிப்பு, சற்று முன் வெளியான அறிவிப்பு பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். குடும்ப அட்டை சம்மந்தமாக, அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ப்ரூஃப். அதில் சில இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும். அது என்ன இன்ஃபர்மேஷன், அடுத்தது உங்கள் குடும்ப உறுப்பினரோட ஆதார் அட்டை எல்லாமே சரியாக இருக்கா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சில அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி மாதமாக இருக்க போது மாதம் 1000 ரூபாய், அடுத்த மாதத்திலிருந்து ரூபாய் 2500 ரூபாய் தரத்துக்கான தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்ற அப்டேட்லாம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசு வட்டாரங்கள், அதிகாரிகள் வட்டாரங்கள்லேருந்து மேக்ஸிமம் அரசு வட்டாரங்கள் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கிடைக்காது. ஆனால் இந்த ஸ்கீம் மூலயமா பணம் போடுற அதிகாரிகள் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில அப்டேட்லாம் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திலேருந்து டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக விண்ணப்பிக்கிறது சம்மந்தமாக ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. கூடுதலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கூடுதலாக பணம் செலுத்த போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக பணம் வாங்கி வரவங்கள நிறைய பேருக்கு ஸ்டாப் ஆக போகுது. அப்படி ஸ்டாப் ஆகாத உங்களுடைய வங்கி கணக்கில் இந்த 2500 ரூபாய் வரணும்னா நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் முன்கூட்டியே பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிரேஸ் பாயிண்ட்டும் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்ல போகிறேன். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி தான் வாட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா இப்போ ரீசனாக போட்டிருந்தா ஒரு 3-4 வீடியோவில் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிறீங்க. அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணியே வாட்ச் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோவுக்கு மேலே 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு முக்கியமான 2 முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அந்த பாயிண்ட் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கின்னு இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்த்தாவே போதுமானது அப்படின்றதையும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ லாஸ்ட்டில் மிக மிக முக்கியமான பாயிண்ட்லாம் கொடுத்துருக்கேன். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெகுலராக பணம் வாங்கி வரணும், புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்களும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டம், இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மே மாதம் 15ஆம் தேதி கரெக்டாக ரூபாய் 1000 உங்களுடைய வங்கி கணக்கில் கிரெடிட் ஆயிருந்தது. தாவைக்காவின் வாக்குறுதிகளாக பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்க போகிறதா பார்த்தீங்கன்னா அவங்க முதல்வர், அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வாக்குறுதிகளாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய குடும்ப தலைவிகள் உடனடியாக பார்த்தீங்கன்னா தாவேகா அரசு முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் மாதமே இந்த 2500 ரூபாய் செலுத்துவார் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் நிறைய பேருக்கு சேரலை. ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மேல்முறையீடு செய்தவங்கள கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் நிறைய பேர் மேல்முறையீடு செய்திருந்தீங்க. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணவங்கள அவங்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூடுதல் பயனாளிகளாக ரூபாய் 1000 அமைதியாக போட்டிருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது இருக்குது. இந்த மாதம் பே மாதம் தான் பார்த்தீங்கன்னா முதல் தவணையாக நிறைய பேர் பெற்றிருக்காங்க. அதில் யாருன்றவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ கிடைச்ச அப்டேட் படி பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் தொடர்பாக ஒட்டுமொத்த தமிழகமும் ஆவலோடு காத்திருக்குது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய அப்டேட். ஏன்னா இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய திட்டம், மகளிர்களுக்கு ஒரு சூப்பரான திட்டம் அப்படின்னே சொல்லலாம். அந்த திட்டத்தை தான் ஆவலுடன் காத்துக்கிட்டு இருக்காங்க. தலைமைச் செயலக வட்டாரங்களிலிருந்து கசிந்த ஒரு தகவல் மாநிலத்தின் ஒட்டுமொத்த பொதுமக்களின் கவனத்தையும் ஒரே புள்ளியில் திரும்பியுள்ளது அப்படின்னு சொல்லலாம். அத்துடன் கோடிக்கணக்கான குடும்ப தலைவர்கள் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒட்டுமொத்த மகளிர்களும் குடும்ப தலைவிலும் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரப்பூர்வ தகவல், அதாவது ரூபாய் 2500 ரூபாய் எப்போ வங்கி கணக்கில் செலுத்த போகிறாங்க, அதுக்கான அதிகாரப்பூர்வ தகவல் எப்போ தாவேகா அரசு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தலைமைச் செயலக வட்டாரங்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கசிந்துள்ளது அப்படின்னே சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்டாக இந்த மாதம் இல்லாமல் அடுத்த மாதம், அதாவது ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரூபாய் 2500 கொடுக்க போகிறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. அதில் டீட்டெயிலாக சொல்லணும்னா தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் பெண்களுக்கான மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்போ தான் பார்த்தீங்கன்னா தாவேகா அரசு முதல் முறையாக ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. கடந்த 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா
முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றிருந்தார் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தின் போது தாவைக்காவில் தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கான உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவோம் என்பதுதான் மிக முதன்மையான மற்றும் பிரதானமான வாக்குறுதியாக வந்து முன்வைக்கப்பட்டது அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ நடந்த 2026 சட்டமன்ற எலெக்ஷன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டிக்கு மேலேயே வந்து இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு வருவாதான் வந்து நிறைய பேர் வந்து நினைச்சிருந்தாங்க. ஆனால் தாவேகா அரசு மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆட்சி வந்து நடைபெற்று வருது. தாவேகா வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து அமைச்சு கூட்டணி கட்சி மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க. இவங்களோட முதல் இன்ஃபர்மேஷனாக ரூபாய் 2500 இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தாங்க. தேர்தல் வெற்றி பெற்ற நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாட்களுக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. ஆளுநரிடம் வந்து மனு வந்து கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட கடந்த மே மாதம் 15ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதியாக முதலமைச்சர் விஜய் முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார் அப்படின்னே வந்து சொல்லலாம். எப்பயுமே வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்திலேருந்து 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து ரெகுலராக வந்து செலுத்தின்னு வராங்க. ஆனால் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் 10ஆம் தேதியே வந்து பதவி ஏற்கிறார். அதனால் தாவேகா அரசு இந்த 15ஆம் தேதி இந்த ரூபாய் 1000 ரெகுலராக வந்து வந்துன்னு இருந்த பணம் 1000 ரூபாய் வந்து கிடைக்குமா அப்படின்ற மாதிரி மகளிரிடையே மிகப்பெரிய வந்து கேள்விகளாக வந்து கேட்கப்பட்டிருந்தது. அதனால் பதவி ஏற்ற உடனே வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை 15ஆம் தேதி செலுத்த வேண்டும் அப்படின்றதுனால இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை அதிகாரிகளிடம் தீவிரமாக வந்து நடத்தப்பட்டிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிதி சுமை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 2500 முதல் மாதமே வந்து உயர்த்தி வழங்குவது சம்பந்தமாக கடினமாக இருக்கும் அப்படின்றதுனால ஏற்கனவே தாவேகா கொடுத்த வாக்குறுதி முதல் மாதமே நிறைவேற்ற முடியாது அப்படின்றதுனால கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை வந்து நடத்தியிருந்தார் அதிகாரிகளிடம் அப்படின்னே வந்து சொல்லலாம். முக்கியமாக தீவிரமாக வந்து ஆலோசனை நடத்தியதில் புதிய அரசு ஆட்சி பெற்ற உடனே முழுமையாக தொகை ரூபாய் 2500 வழங்குவதில் பல நடைமுறை சிக்கல் வந்து இருக்குது அப்படின்றத வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். முக்கியமாக குறிப்பாக வந்து நிதிநிலை பற்றாக்குறை காரணமாகவும் நிதிநிலை சீரமைக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர்லாம் வந்து நியமிக்கல. அதுக்குள்ளேயே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 2500 ரூபாய் வந்து வழங்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து நிதி சிக்கல் வந்து ஏற்பட்டிருந்தது. நிதிநிலையை சார்ந்து சவால்கள் இருந்ததுனால கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் வந்து கையாண்டிருந்தார். 15ஆம் தேதி வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி 1000 ரூபாய் வந்து செலுத்துவது போல் இந்த மாதம் மே மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உரிமை தொகை முன்னதாகவே வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி ரூபாய் 1000 தகுதி உள்ள அனைத்து பெண்களுக்கும் வங்கி கணக்கில் கரெக்டாக வந்து வர வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்டது போல் 1,31,00,000 பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய் கரெக்டாக வந்து போய் சேர்ந்திருந்தது, வர வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னே கூட வந்து சொல்லலாம். இந்த நிலையில் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு உரிமை தொகை ஏன் உயர்த்தப்படவில்லை அப்படின்ற கேள்விதான் மிகப்பெரிய கொஸ்டினாக வந்து இருந்தது. உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஈவி பில் வந்து 100 யூனிட் ஃப்ரீ ஏற்கனவே இருந்தது, இப்போ 200 யூனிட் வந்து மாற்றுறாங்களோ அதே போல் 1000 ரூபாய்ன்றது 2500 ரூபாய் உடனடியாக வந்து உயர்த்தப்படலை அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்கட்சி தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தொடர் விமர்சனங்களை கோரிக்கையாக வந்து எழுந்து வச்சிருந்ததாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்கட்சியினர் தொடர்ச்சியாக வந்து வலியுறுத்தியிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் இந்த திட்டத்தை முழுமையாக மறுசீரமைக்க அதிகாரிகளிடம் அதிரடி உத்தரவை வந்து பிறப்பிச்சிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன் இந்த திட்டத்தின் மூலமாக உடனடியாக ரூபாய் 2500 ரூபாய் செலுத்தலைன்னா 60 வயதிற்கு மேற்பட்ட நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பு பண்ணி 3000 ரூபாய் வந்து வழங்குறதுக்கு சம்பந்தமாக வந்து இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை வாயிலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. நிறைய பேர் வந்து 60 வயதுக்கு மேலே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஓய்வூதியம் கேட்டகரியில் 3000 ரூபாய் வந்து செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா அரசு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆட்சியில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியற்றவங்க 1000 ரூபாய் வந்து பெற்று வந்திருக்காங்க. பணக்காரவங்க, 4 சக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கட்டுறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 வந்து பெற்று வராங்க. அவங்களெல்லாம் வந்து நீக்கிட்டு யாரெல்லாம் உண்மையான தகுதியானவங்க நிறைய பேர் வந்து பெறாத இருக்கிறாங்களோ, புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கிட்டு பணம் வந்து வராத இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மறுசீரமைப்பில் புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு வந்து கொடுத்து மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் அப்படின்ற வாய்ப்புக்காக ஒரு செய்தி வெளியீடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிட்டு இருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது சம்பந்தமாக நம்ம அப்பயே வந்து டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் வந்து பாருங்கள். முக்கியமான இன்ஃபர்மேஷன், புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய திமுக ஆட்சியில் காலத்தில் கொண்டு வரப்பட்ட செயல்படுத்தப்பட்டு இருந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தற்பொழுது தாவேகா அரசால் முழுமையாக மாற்றியமைக்கப்பட உள்ளதா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
தலைமைச் செயலக வட்டாரத்திலிருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. இது ஒரு சில அப்டேட் மூலிமா வாக்குறுதிகளாகவும் ஏற்கனவே வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்பயுமே வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சியிலிருந்து இன்னொரு ஆட்சி வந்து மாறும்போது அவங்க கடந்த ஆட்சியில் இருந்த திட்டங்களை வந்து நீக்கிறதும் ஒரு சில திட்டங்களை தொடர போகிறாங்கன்னா பெயர் மாற்றத்தும் வந்து வழக்கமான ஒன்று தான். கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு வந்து பெயர் சூட்டப்பட்டிருந்தது. தற்போது தாவேகா ஆட்சி வந்து அமைச்சிருக்கிறதுனால அவங்களோட ஆட்சின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதிய பெயரை வந்து விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தற்போது மாற்றத்துக்கு ஒரு இறுதி முடிவு வந்து செய்துள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்றது திட்டம் இப்போ மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு வந்து மாறப்போகுது. அப்படி பெயர் மாற்றம் செய்யும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகைக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மறுசீரமைக்கப்பட்ட திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்யப்படும் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 உதவித்தொகை எந்த ஒரு தொய்வுமின்றி நேரடியாக அவரோட வங்கி கணக்கிலேயே செலுத்தப்படும் அப்படின்றது தான் வந்து இப்போதைக்கு கிடைச்சிக்கிற அப்டேட் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்ட உடனே இந்த திட்டத்தோட பெயர் மாற்றிட்டு ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறம் எந்த ஒரு தொய்வுமின்றி நேரடியாக அவரோட வங்கி கணக்கு அதாவது பேங்க் அக்கௌண்ட்டே டைரெக்டாக வந்து பணம் கிரெடிட் செய்யப்படும் அப்படின்ற அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்தல் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா அளித்த முதன்மை வாக்குறுதியான பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையான மாதம் ரூபாய் 2500 வழங்குவது திட்டத்தில் முழு வீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த திட்டத்தோட பெயர் மாற்ற போகிறாங்க அப்படின்ற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருச்சு. அடுத்தது 2500 வந்து செலுத்தாங்கன்னா ஸ்டாப்பே ஆகாத தொய்வின்றி பணம் வந்து செலுத்த போகிறதா வந்து அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. மறுசீரமைப்புக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முழு வீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ராசஸ் வந்து செயல்படுத்தப்பட்ட உள்ளது அப்படின்ற மாதிரி தாவேகா அரசு இப்போது முழுவீச்சில் தீவிரமாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்ற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அரசு வட்டாரங்கள் தரப்பு வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் புதிய விண்ணப்பம் கொண்டு வர போகிறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. அதுக்கான அப்டேட் வந்து தெரிஞ்சிங்கன்னா இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் டீட்டெயிலாக வந்து சொல்லணும் வரேன். தொடர்ச்சியாக வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்துன்னு வந்தால் தான் அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு வந்து தெரிய வரும். இது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு இப்போ வந்து தகவலாக வந்து கிடைச்சிருக்கு. இந்த வகையில் தமிழக பெண்களுக்கு பெரும் வரப்பிரசாதமாக பார்க்கப்படும் இந்த ரூபாய் 2500 அதிரடி திட்டமானது முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளின் ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வரவிருப்பதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் மற்றும் தாவேகா தரப்பிலிருந்து நண்பகமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதலமைச்சரோட பிறந்தநாள் வந்து வருது. அந்த பிறந்தநாளை ஒட்டி இதுக்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலக வட்டாரம் வந்து அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தாவேகா தரப்புலேருந்து இதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆர்டிக்கிளில் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 22ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்து வெளியாகலாம். அதாவது மதிப்புமிகு மகளிர் திட்டம் எப்பொழுது அப்படின்ற கேள்விக்கு ஜூன் 22ஆம் தேதி முதல் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்றது வந்து வெளியாக இருக்குது. மதிப்புமிகு மகளிர் திட்டம் ஒட்டுமொத்த தமிழக பெண்களுக்கு மத்தியிலும் குறிப்பாக குடும்ப தலைவிகளிடம் ஒரு புதிய நம்பிக்கையையும் மிகப்பெரிய பலத்தையும் எதிர்பார்த்து நோக்கி இருக்கிறாங்க. தற்போது ஏற்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஜூன் 22ஆம் தேதி முதலமைச்சர் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தவும் இந்த திட்டத்தோட தொகையை உயர்த்துறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. திட்டத்தோட பெயரையுமே வந்து அப்போ மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வந்து உயர்த்ததுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது குறுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வர்றதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. தொடர்ச்சியாக இந்த அப்டேட் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ண வந்தால் மட்டும்தான் அதுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி இந்த திட்டத்தின் தொடக்கத்தை இணைந்து அமல்படுத்தவும் அரசியல் ரீதியாகவும் உணர்வுபூர்வமாகவும் மிக முக்கியத்துவமாக வாய்ந்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகர்வுகளாக பார்க்கப்படுது அப்படின்னே வந்து சொல்லலாம். மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான நாளில் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தால் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்றதுனாலையும் அரசியல் நோக்கமாகவும் உணர்வுபூர்வமான நோக்கத்தோடையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜூன் 22ஆம் தேதி இந்த திட்டம் வந்து விரிவாக வந்து செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இன்ன வரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. தகவல் எக்ஸ்க்ளூசிவாக தான் வந்து கிடைச்சிருக்கு. எப்பயுமே நம்ம கொடுக்குற எக்ஸ்க்ளூசிவான தகவல் எல்லாமே கரெக்டாக வந்து உண்மையாகவும் அதே போல் இதுவும் உண்மையான மிக பெரிய மகிழ்ச்சி அப்படின்னே வந்து சொல்லலாம். தமிழகத்தில் உள்ள ஏராளமான தாய்மார்கள்
தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவேகா அரசு புதிய திட்டத்தை அறிவிக்கும் அப்படின்ற குஷியில் வந்து வரவேற்க தொடங்கிட்டாங்க. ரூபாய் 2500. அதே சமயம் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்பொழுது வரும் அப்படின்ற கேள்வியும் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இது வந்து ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து அடுத்த மாதம் 22ஆம் தேதி உங்களுக்கான அறிவிப்பு வந்ததுன்னா உடனடியாக அதுக்கு முன்னாடி எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்புக்கு முன்னாடி அஃபிஷியலாக வந்து அரசு தரப்புலேருந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அது ஒரு சில வீடியோவில் கூட நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதாவது குடும்ப அட்டை விரைவாக வந்து பார்த்தீங்கன்னா வழங்க உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். உணவுத்துறை பாதுகாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவுத்துறைக்கு வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. குடும்ப அட்டை வந்து விரைந்து வழங்க உத்தரவு அப்படின்னு தமிழகம் முழுவதும் சுமார் 4 லட்சம் குடும்ப அட்டைகள் நிலுவையில் உள்ள நிலையில் நிலுவையில் உள்ள குடும்ப அட்டை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கும்படி உணவுத்துறைக்கு வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஓரிரு மாதங்களில் குடும்ப அட்டை விநியோகிக்கும் பணி முழுமையாக முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதில் ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் என்னன்னா, குடும்ப அட்டை எப்பயுமே வந்து விரைந்து வழங்க வேண்டும் அப்படின்ற உத்தரவு வந்து பிறப்பிக்கிறாங்கன்னா முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு திட்டத்துக்கான அறிவிப்பு வந்து விரைவில் வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். கடந்த திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் நிலுவையில் இருந்த 2.35 லட்சம் குடும்ப அட்டையை உடனடியாக வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உணவுத்துறைக்கு அரசு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. அதே போல் 2.35 லட்சம் குடும்ப அட்டையும் வந்து உடனடியாக வந்து வழங்கிய உடனே உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலயமா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அவங்களுக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலுவையில் உள்ள 4 லட்சம் குடும்ப அட்டைகளும் விரைவில் வந்து வழங்க வேண்டும் அப்படின்ற அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அரசு வந்து உணவுத்துறைக்கு. அதே போல் உடனடியாக வந்து குடும்ப அட்டை வந்து பெற்றிருந்தாங்கன்னா யாராவது புதிய ரேஷன் கார்டு வந்து பெற்றிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. புதிய குடும்ப அட்டை வந்து பெற்றிருக்கிறவங்களுக்கு விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பத்துக்கான அறிவிப்பு வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கடந்த ஆட்சியில் இதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து வந்ததுக்கப்புறம் புதிய ரேஷன் கார்டெல்லாம் விநியோகிச்சதுக்கப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலியமா புதிய விண்ணப்பத்துக்கான ஏற்பாடு வந்து செஞ்சிருந்தாங்க. இப்பயும் வந்து தாவேகா அரசு மூலயமா இது போல ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருக்கிற ரேஷன் கார்டு ஃபுல்லாக வந்து கொடுத்து முடிச்சாங்கன்னா விரைவில் வந்து புதிய குடும்ப அட்டை வந்து கிடைக்கிறதுக்கு, அதாவது புதிய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலேருந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதனால் தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு புதிய விண்ணப்பம் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலேருந்து கிடைக்குதா அப்படின்றத அப்டேட் வந்து கிடைச்சிருக்கும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரேஷன் அட்டை குடும்ப அட்டை வந்து வாங்கிட்டாங்க. இப்போ ஒரு 4 லட்சம் ரேஷன் அட்டை, கிட்டத்தட்ட புதிய ரேஷன் அட்டை மூலமே வந்து 5 லட்சம் பேருக்கு மேலே வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு தயாராக வந்து இருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆட்சியில் நிறைய பேர் வந்து விடுபட்டு இருந்தாங்க, அவங்களும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இவங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் தேவையான ஆவணங்களை முன்கூட்டியே வந்து தயார் நிலையில் வந்து வச்சுக்கிங்க. இப்போதைக்கு மிகப்பெரிய ஆவணமே வந்து இந்த ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு தான், குடும்ப அட்டை தான். அது வந்து கம்பல்சரியாக வந்து வாங்கினவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்தது உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ஆதார் அட்டை, உங்களுடைய ஆதார் அட்டை, குடும்ப தலைவியில் யார் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் அட்டை கரெக்டாக மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி அட்ரஸ்லாம் வந்து கரெக்டாக ப்ரூஃபை சரி பண்ணி கரெக்டாக வந்து வச்சுங்க. இதை தான் வந்து கிரேஸ் பாயிண்ட்டாக நம்ம வந்து சொல்லியிருந்தோம். எப்பயுமே வந்து உங்களுடைய குடும்ப ரேஷன் அட்டையும் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸும் வந்து மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூ காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 ரேஷன் அட்டையும் ஆதார் கார்டில் இருக்கிறதையும் ஒரே அட்ரஸாக வந்து மாற்றி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சிலவங்களுக்கு மாற்றம் செய்து இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் வந்து வங்கி கணக்கு பாஸ் புத்தகம், இந்த வங்கி கணக்கு பாஸ் புத்தகம் பொறுத்த அளவுக்கு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட், மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க. அது முக்கியமாக ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்டிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து இருந்ததுன்னா மிகப்பெரிய மகிழ்ச்சியான இன்ஃபர்மேஷன். அதே போல் உங்களுடைய மொபைல் நம்பரும் ரெகுலராக வந்து பயன்பாட்டில் கரெக்டாக வந்து வச்சுங்க. புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க இபி கட்டண ரசீது, முக்கியமாக வந்து இபி பில் இருந்ததுன்னா அதையும் வந்து கம்பல்சரியாக வந்து முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கிங்க. இது ஃபுல்லாக வந்து கம்பல்சரியாக வந்து தேவைப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து ஒரு முக்கியமான 4 பாயிண்ட்டாகவே வந்து சொல்லியிருக்காங்க. தேவையான ஆவணங்களில் குடும்ப அட்டை, மின் கட்டண ரசீது, ஆதார் கார்டு, அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர், யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மொபைல் நம்பர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு பாஸ் புத்தகம். இது ஃபுல்லாக கம்பல்சரியாக வந்து தேவைப்படும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலேருந்து இப்போ ரீசனாக வந்து சற்று முன் வெளியான ஒரு சில அறிவிப்பு மூலயமா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக வந்து அமையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தது, சந்தேகம் இருந்ததுன்னா உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.